தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏடிஎம் மையங்கள் இன்னமும் திறக்கப்படாததால் பணம் பெறுவதில் வாடிக்கையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் ஆங்காங்கே காத்திருக்கின்றனர். குறிப்பாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவும், கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷர்லியும் இணைகின்றனர். முதலில் கோவை செய்தியாளர் ஷர்லியிடம் பேசலாம். ஷர்லி, தொழில் நகரமாக விளங்கக்கூடிய இந்த கோவையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் மையங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? மணி 10 ஆகிவிட்டது. தற்பொழுதைக்கு ஏடிஎம் மையங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டதா? வணக்கம் மனோஜ். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை அடுத்து 2 நாட்கள் ஏடிஎம் ஆனது அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த ஏடிஎம்கள் திறக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக பொதுமக்கள் ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுப்பதற்காக காலையிலிருந்தே வர துவங்கியிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. கோவையில் பார்த்தோன்னா பெரும்பாலான அனைத்து ஏடிஎம்களும் அடைத்து வைக்கப்பட்டே காணப்படுகிறது. இது இடையே நம்முடைய வாடிக்கையாளர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏடிஎம் காலைல போய் பார்த்தீங்களா? வணக்கம் மேடம். என்னோடய நேம் வந்து வேல்முருகன். ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சத்தீஸ்கர்லேருந்து ஒரு 200 பேர் வராங்க. குருமிஸ் 200 பேர் வராங்க. ஊட்டிக்கு டூர் போகிறாங்க. அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்தேன். ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காலையில் செலவு பண்ணுறதுக்காக இங்கே ஏடிஎம்க்கு வந்தேன். ஏடிஎம் பார்த்தா ஏடிஎம் எல்லா ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஏடிஎம் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஒரு சில ஏடிஎம் ஓப்பனாக இருக்குது, ஆனால் அது வந்து நாட் ஃபங்க்ஷனிங். ஏடிஎம்மில் பணம் இல்லை. பணம் வந்து கவர்மெண்ட் இந்த பேங்க் வந்து போடல. 2 நாளாக 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. எப்போ வந்து அது இல்லாதனால இப்போது இன்றைக்கி ஏடிஎம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எல்லாருமே பப்ளிக் எல்லாருமே வந்து இன்றைக்கி இங்கே வந்து ஏடிஎம் முன்னாடி தான் கூஞ்சிருந்தாங்க. ஏடிஎம் ஒர்க் ஆகலை. இங்கே ஏடிஎம் ஒர்க் ஆகிறதுனால நான் கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றிட்டேன். 15 கிலோமீட்டருக்குள்ளே கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்குள்ளே எந்த ஏடிஎம்மும் ஒர்க் ஆகலை. அதனால் ரொம்ப பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ஏடிஎம் இப்போது முதலே 500 1000 ரூபா நோட்டு செல்லாதுங்கிறதுனால இப்போ கண்டிப்பாக பணம் தேவை. இப்போ ஏடிஎம்லேருந்து எடுக்க முடியும். பேங்க் போகணும், இல்லைன்னு ஏடிஎம்க்கு வரணும். ஏடிஎம்னு பணம் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோ பேங்க் அஃபீஷியல்ஸோ சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து ஏடிஎம் உடனடியாக ஃபங்க்ஷனாக இருக்குது நடவடிக்கை எடுக்கும். குறிப்பாக தற்போது மனோஜ் பார்த்துட்டோன்னா காலையில் இருந்தே பல்வேறு இடங்கள்லையும் சுற்றி வந்து கூட இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் அனைத்தும் செயல்படலைன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா கோவை ரயில் நிலையம் முன்பாக பார்த்தோன்னா சுமார் பல்வேறு வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் பொது வங்கிகள் சேர்த்த பல்வேறு ஏடிஎம்களும் இங்கே இருக்குது. ஆனால் எந்த ஏடிஎம்களும் இங்கே செயல்படாமலே இருக்குது. குறிப்பாக பார்த்தோன்னா பொதுமக்களும் வந்து கொண்டே தான் இருக்காங்க. வரிசையாக அவங்க வந்து கொண்டிருந்தாலும் இந்த எந்த ஏடிஎம்களும் செயல்படாதது அவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்குது. கோவையில் இப்போ தற்போது பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம் வங்கிகள் திறந்திருக்கப்பட்ட போதும் அந்த ஏடிஎம் வங்கிகள் அனைத்தும் செயல்படாமலே இருக்கிறது. இது காரணமாக பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா கோவையில் சுமார் கோவை மாநகரத்தை பொறுத்தவரை சுமார் 329 வங்கிகள் இருக்கிறது. அதைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களும் இங்கே செயல்பட்டு வருகிறது. ஆனால் எந்த ஏடிஎம்களும் பார்த்தோமானால் பணம் நிரப்பப்படவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அவதிக்கு ஆளாயிருக்காங்க. இது குறித்து இந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பாதுகாவலரிடம் கேட்கலாம். ஆனால் இங்கே பணம் நிரப்பப்பட்டிருக்கா? எப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா? 11 மணிக்கு வரேன்னு சொல்லலை, ஆனால் 10 மணிக்கு வர்றதாக இருந்தது. பணம் லோடிங்க்கு யாருமே வரல இது வரைக்கும். பொதுமக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா? எத்தனை மணிலேருந்து வந்துட்டு இருக்காங்க? காலையில் நான் வந்து 8 மணிக்கு தான் வந்தேன். 8 மணிக்கு காலையில் 6 மணிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்தது 8 மணிக்கு தான் வந்தேன். சரிண்ணா, இப்போ பணம் 2000 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் போடுறதா சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் இந்த 2000 ரூபா நோட்டும். மனோஜ், தற்போது பார்த்துட்டோன்னா பொதுமக்கள் காலை 6 மணி முதலாகவே இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்களுக்கு வந்து கொண்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இது ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கிறதுக்காக பல்வேறு மக்களும் இங்கே வந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பணம் நிரப்பப்படாதது ஏமாற்றியே அளித்திருக்கு. மனோஜ், நிச்சயமாக ஷெர்லி, தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோவையில் என்ன அளவிற்கு ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படாததன் காரணமாக சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், காலையிலேயே வந்து இன்னும் ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படாததன் காரணமாக காலை முதலே பொதுமக்கள் எல்லாரும் வரிசையில் நின்று கொண்டிருந்ததை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. தற்பொழுதைக்கு 10 மணிக்கு ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பப்படும் என்று அந்த வங்கி அதிகாரிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுதைக்கு மணி 10 ஆகிவிட்டது. தற்பொழுதைக்கு ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் வேலை ஆரம்பித்து விட்டதா சேலத்தை பொறுத்த வரைக்கும்? வணக்கம் மனோஜ். அதாவது
நான் இதுக்கு முன்பு பதிவு செய்த அதே நிலவரம் தான் தற்போதும் உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏடிஎம் மையங்கள் இன்னும் செயல்பட துவங்கவில்லை, இன்னும் பணம் நிரப்புவதற்கான பணிகள் இன்னும் துவக்கப்படவில்லை. தொடர்ந்து பொதுமக்கள் ஏடிஎம் மையங்களில் தற்போது வந்து பார்த்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஏடிஎம்க்கு வரும் பொதுமக்களை வந்து உடனடியாக அங்கே இருக்கிற காவலர்கள் வந்து வங்கிக்கு செல்லுமாறு வங்கியில் போய் பணம் எடுத்துக்க சொல்லி வலியுறுத்திருக்காங்க. வங்கியில் வந்து அங்கே இருக்கிற அதாவது செக்லிஃப்ட் மூலியமாகவோ அல்லது அங்கே இருக்கிற டிரான்சாக்ஷன் மூலியமாக பணம் எடுத்துக்க சொல்லி அறிவித்திருக்காங்க. ஏடிஎம்க்கு வர பொதுமக்கள் எல்லாமே தற்போது வந்து இங்கே காலை முதலே தற்போது வந்து இந்த பகுதியில் வந்து வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஏடிஎத்தில் பணம் நிரப்புவதற்கான பணிகள் இன்னும் காலம் தாமதம் ஆகும் சொல்லி அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதாவது பணம் வந்து ஒட்டுக்கால் நிரப்பும் போது ஒரு சில எரர்கள் வந்து இங்கே வரதாகவும் இந்த பணம் நிரப்புவதில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக தற்போது இந்த பணம் நிரப்புவதற்கான இங்கே அந்த காவலர்கள் மற்றும் அனைவரும் வந்து தற்போது வங்கியில் வந்து காத்துட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் வந்து அவர்கள் வந்து பணத்தை எடுத்து செல்வதற்கான அந்த பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. தற்போது இங்கு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது வந்து இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து குவிஞ்சிருக்காங்க. அதே போல் அந்த பணம் அதாவது பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காகவும் அந்த ஏடிஎம் சென்டர் வரவுகள் இங்கே உடனடியாக மாற்றி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இரவு 3 மணி வரை வங்கிகள் வந்து செயல்பட்டிருக்கு. அந்த பகுதியில் சுமார் வந்து ஸ்டேட் பேங்க் வங்கியில் மட்டும் சுமார் வந்து 20 கோடி ரூபாய் அளவில் வந்து பணம் பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. தற்போது தற்போது இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த ஏடிஎம் பணம் எடுத்து செல்வதற்கான வண்டி வந்து தற்போது எந்த பகுதியில் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் 292 ஏடிஎம் மையங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்டேட் பேங்க்குகள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 45 ஏடிஎம் மையங்கள் உள்ளது. இந்த 48 ஏடிஎம் மையங்களுக்கான பணம் நிரப்புவதற்காக அதாவது சேலம் ஸ்டேட் பேங்க்ல இருந்து தான் பணம் எடுத்துகிட்டு போவாங்க. அதற்கான வண்டிகளும் காவலர்களும் தற்போது தயாராக இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போனாலும் ஆனால் இந்த பணத்தில் வந்து முன்பே சொன்ன மாதிரி பணம் நிரப்புற வந்து ஒரு சில எரர் வரதால் வந்து இன்னும் காலம் 11 மணிக்கு மேலே தான் ஆகும்னு சொல்லி இங்கே இருக்கிற அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. தற்போது இங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து நம்மகிட்ட இருக்காங்கட்டு கேட்கலாம். அம்மா வணக்கம், ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல, என்ன மாதிரி சிரமத்தில் நீங்கள் ஆளாக இருக்கீங்க? இப்போ நீங்கள் ஒரு சின்ன பால் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எந்த ஒரு தேவைக்கும் பெட்ரோல் அடிக்கிறதாகட்டும் முக்கிய தேவைகள் எதுவுமே வாங்க முடியல. பணம் மாற்றினா தான் காசே, அது வரைக்கும் எதுவும். குறிப்பாக நீங்கள் காலையில் எத்தனை ஏடிஎம் சென்டர்களை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க? அங்கே நிலைமை எப்படி இருக்குமா? அங்கே என்ன இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஸ்டேட் பேங்க் வரைக்கும் எல்லாமே கூட்டம் தான். கூட்டம் இல்லாத பேங்க் எதுவுமே கிடையாது. நின்று பார்த்தா சரி இது பரவாயில்ல அப்படின்றதுனால இங்கே லைனில் வந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம்ன்றதுனால இங்கே வந்தாச்சு. சார் நீங்கள் சொல்லுங்கள், காலைல எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி சிரமங்கள் ஆளாகி? இன்றைக்கி ஏடிஎம் திறந்துருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த ஏடிஎம்மே திறக்கல. அதனால தான் இப்போ இங்கே வந்து மாற்றிக்கலாம். குறிப்பாக மனோஜ், அதாவது இந்த ஏடிஎம்கள் இன்னும் திறக்கப்படாததால் ஏடிஎம்ல இருந்து வர மக்கள் அனைவரும் வந்து தற்போது வங்கிகளுக்கு சென்றே பணம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி அதிகாரிகள் இங்கே இருக்கிற காவலர்கள் அறிவுறுத்தின் பேரில் வந்து தற்போது இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தற்போது வந்து வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மனோஜ், சேலத்தில் மக்கள் படக்கூடிய அந்த அவதிகள் குறித்து பதிவு பண்ணீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுடைய நிலை இப்படி இருக்க, தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் மையங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவுடன் கேட்கலாம். லாவண்யா, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் மையங்கள் செயல்பட தொடங்கிவிட்டதா? பணத்தை நிரப்பக்கூடிய பணிகளாவது தொடங்கி இருக்கிறதா? தற்போது வரை வந்து ஏடிஎம் மையங்களில் பணத்தை நிரப்பக்கூடிய பணிகளோ அல்லது வந்து செயல்படும் பணிகளோ வந்து தொடங்கப்படவில்லை. குறிப்பாக நான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளுக்கான ஏடிஎம் மையங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த மையத்திலும் தற்பொழுது வரை வந்து பணம் நிரப்பப்படவில்லை. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் வெளி மாநிலங்களுக்கு செல்வோரும் அதே போன்று வெளியூருக்கு செல்வோரும் வந்து அதிக அளவில் வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதே போன்று இந்த இடத்தில் வந்து வரக்கூடிய மக்கள் வந்து தற்பொழுது வந்து ரயிலை பிடிப்பதற்கு அவசரமாக செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு விரைவாக பணம் வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் ஏடிஎம் மையத்தை வந்து நாடி வருகிறார்கள். குறிப்பாக வெளியூர்களுக்கு செல்பவர்கள் வந்து ஏற்கனவே ஆர்பிஐயும் மத்திய அரசும் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவர்கள் இன்று ஏடிஎம் மையங்கள் செயல்படும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அவர்கள் ஏடிஎம் மையத்தை நாடி வருகிறார்கள். ஆனால் ஏடிஎம் மையங்கள் அனைத்துமே வந்து பூட்டி கிடக்கக்கூடிய காட்சிகள் வந்து அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தான் வந்து தருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 9 ஏடிஎம்களை பொறுத்தவரையில் அதிக அளவில் வந்து மக்கள் இன்று காலை முதலே வந்து
சென்று ஏமாற்றத்துடன் தான் வந்து திரும்பி சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வட மாநில பயணிகள் தான் அதிக அளவில் இந்த பகுதிகளுக்கு வருவதாக இங்கு இருக்கக்கூடிய காவலாளிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களிடம் அதாவது இங்கு இருக்கக்கூடிய காவலாளிகளிடம் வந்து பேசும்போது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், நேற்றே வந்து இந்த ஏடிஎம்களில் இருக்கக்கூடிய பணத்தினை வந்து வங்கி அதிகாரிகள் வந்து எடுத்து சென்று விட்டார்கள். அதாவது பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை வந்து ஏற்கனவே எடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் புதிய நோட்டுகள் தற்பொழுது வரை வந்து நிரப்பப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய நோட்டுகள் வந்து நிரப்புவதற்கான ரேக் எனக்கூடிய அதற்கான வந்து தனியாக ஒரு இடம் வந்து இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடம் வந்து போதிய அளவில் வந்து வசதியாக இல்லை. அதாவது புதிய நோட்டை பொறுத்தவரையில் பழைய 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டை விட வந்து சிறியதாகவும் அதனுடைய அளவு மற்றும் நீளம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக அதற்கு ஏற்ற மாதிரியான ரேக்கள் அமைக்கும் பணிகள் வந்து தற்பொழுது காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நம்மிடையே இங்கே இருக்கக்கூடிய காவலாளியிடம் கேட்போம், சார் எப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையிலேருந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான பதில் வந்து தெரிவிச்சு? சரிங்க, எவ்வளோ பெரிய இந்திக்காரங்களாம் வராங்க, எவ்வளோ கணக்கு அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புறதே சரியாக போயிடுது. இப்போ வந்து நாளைக்கு போடுறாங்க, இன்றைக்கி போடுறாங்க. இருக்கிற பணத்தெல்லாம் ஒரு 4-5 ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்தாச்சு. இன்னும் 3 ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும். அது இன்னும் யாரும் வரல பேங்க்லேருந்து. அது எடுத்த உடனே தான் 1000 ரூபாய் தாள் 500 ரூபா தாள்லாம் எடுத்துகிட்டு திருப்பி புது தாள் வந்து போடுவாங்க. 2000 500 அது எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து போடுறதா இருந்தால் நாளைக்கு போடுவாங்கன்ட்டு முக்கியமாக நிச்சயமாக தெரியும் அது. ஆனால் இது வரைக்கும் வரல, வேறு எதுவும் இல்லை. அவங்க வந்து அதாவது வங்கி அதிகாரிகள் நேற்று வந்து பணம் எடுக்கும் பொழுதே, அதாவது இன்று வந்து அந்த புதிய தாள்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரை வங்கியிலிருந்து எந்த ஒரு அதிகாரியும் இந்த பகுதிக்கு வரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வெளியூருக்கும் வெளி மாநிலத்திற்கும் செல்லக்கூடிய பயணிகள், அதே போன்று இங்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மனோஜ்.